எனக்கு 4 இயரா கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருந்துச்சு. இங்க வந்து நான் 3 1/2 இயர்ஸா வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா எந்த சிம்ப்டமும் இல்ல. கிட்னி ஃபெயிலியர்ன்னு தெரியவே தெரியாது. ஒன்லி வாமிட் சென்சேஷன் மட்டும் தான் இருந்தது. ஸோ செக்கப்க்காக போனேன். அங்க அப்சர்வேஷன்ல தான் இந்த மாரி 2 கிட்னி ஃபெயிலியர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சடனா தான் தெரியும். இது வந்துருச்சேன்னு உடையக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா அது இன்னும் நம்மள தான் சஃபர் பண்ணும். ஃபேமிலியும் சஃபர் ஆவாங்க வீட்ல. அதனால எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஃபுட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்னா அது நம்ம எடுத்துக்க கூடாது. தண்ணியே இப்போ கம்மியா தான் குடிக்கணும். தண்ணி முதல் மாதிரிலாம் எப்பயும் குடிக்கிற மாரி குடிக்கக்கூடாது. ஆயிலி ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும் மோஸ்ட்லி. ஆஃப்டர் டயாலிசிஸ் பண்ணவங்க சால்ட் ரெட்யூஸ் பண்ணணும். டாக்டர் என்ன சொல்றாரோ அத நம்ம கேட்டு பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ வீக்லி த்ரைஸ் தான் நான் இதுவரைக்கும் இந்த 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டயாலிசிஸ் கூட நான் ஸ்கிப் பண்ணதே இல்ல. ஸோ ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா உங்க டயாலிசிஸ நீங்க பண்ணுங்க. என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்லன்னா, இந்நேரம் சான்ஸே இல்ல. ஏன்னா வந்து ஆல்ரெடி கத்தீட்டரு, அப்புறம் ஃபிஸ்டுலா ஆப்ரேஷன் எனக்கு ஆல்ரெடி ஃபெயிலியரும் ஆயிருக்கு. திருப்பி இப்ப கூட லேட்டஸ்ட்டா ஆஞ்சியோவும் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லன்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் எனக்கு பேக் போனா இருந்து இதுல எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.